பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது அந்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்பட்டது, அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் எனக்கு விடை தருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய இறை வார்த்தையாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11வது அதிகாரத்தில் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. நாம் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஏன் ஜெபம் பண்ணி முடிச்சோம் ஆமேன் சொல்றோம்? அது அப்படியே ஆகட்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தை சொல்கிறோம், ஆமேன் என்று சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க மாட்டேங்கிறது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் நான் சொல்றதை கேட்பாரா? இத்தனை நாள் நான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னாவே நம்ம விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கேட்டு விட்டேன், ஆண்டவர் எனக்கு பதில் தருவார் என்கிற வைராக்கியம், அந்த நம்பிக்கை, அந்த இறை சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்பொழுது அந்த காரியம் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். சோ நான் இனிமேல நாம ஜெபம் பண்ணுகின்ற பொழுது நாம் கேட்டுக்கொண்ட காரியம் அது கட்டாயம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருக்கின்ற பட்சத்துல நாம் நினைத்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்க தானே? ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, இயேசுப்பா, ஆண்டவர் எத்தனை நாட்கள் நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எங்களுக்கு செய்யலையே, ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு இன்னும் நிறைவேற்றலையே என்று சொல்லி நாங்க அங்கலாய்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இனிமே நாங்க எப்பொழுதும் அந்த சிந்தனைக்கே நாங்கள் சென்று விடாதபடி நாங்க ஜெபம் பண்ணோம், அந்த ஜெபம் பண்ண காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவார், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற இறை சிந்தனையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் நிலைத்திருக்க தேவன் எங்களை இன்று உணர்த்திருக்கிறீங்க. அதன்படி வாழ்வதற்கான சிந்தனைகளை தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். அதன்படி வாழ தேவன் எங்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் பற்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.